Hello my dear friends and family, welcome to my channel Trending Talkies. Come let's see how to cook healthy and diet vegetable biryani. Let's see our ingredients. Basmati rice 4 cup. Approxa இது வந்து 5 to 6 people சாப்பிடலாம். Oil 150 gram. Clove லவங்கம் ஒரு 7, ஏலக்காய் காரடமம் அது ஒரு 7, சின்னமன் பட்டை 2 மீடியம் பீஸ் எடுத்துக்கோங்க, ஆனியன் அரை கிலோ, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி 6 to 7 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், கோரியாண்டர் கொத்தமல்லி 1 கப்பு, புதினா அரை கப்பு, தக்காளி 1/4 கிலோ 250 கிராம், பீஸ் பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன், கேரட் 1 கப்பு, சோயா சங்க்ஸ் 1 கப்பு, உருளைக்கிழங்கு 2 பெருசு எடுத்திருக்கேன், சால்ட் ஆஸ் பர் உங்கள் டேஸ்ட், ரெட் சில்லி அண்ட் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன், தனித்தனியாக இருந்தால் ஒன்றா சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க, டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் அரை கப், லெமன் 1 எடுத்துக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டானா நோ ப்ராப்ளம். அங்கே நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து XXL ரைஸ் வாங்குவேன். அது வந்து ஒரு 1 hour இல்லை 2 hours ஊற வச்சா தான் வந்து நல்லா மெலிசாக ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் வரும். 1 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பு இப்போ எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் தண்ணியோட அளவும் எடுக்கணும். நான் இந்த கப் எடுத்திருக்கேன் கிளாஸ் மாதிரி. இதில் வந்து 4 கப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ரைஸ். 4 கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்களும் இதில் 4 கப்ஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கப் ரைஸ் இதே தான் தண்ணிக்கும் அளவு வைக்கணும். 4 கப் சேம் கப். ஸோ நான் வந்து எப்போவுமே 1 கப் ரைஸ்னால் 1 கப் வாட்டர் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். அதிகமாக நான் போட மாட்டேன். அப்போ தான் வந்து பிரியாணி உதிரியாகவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன ரைஸ் எடுத்தாலும் ஓகே. இந்த ரைஸை வந்து நம்ம இப்போ வாட்டரில் 2 வாட்டி நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு அரிசி நனைகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம 1 hour 2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம், இந்த வெங்காயத்தை நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். குட்டி வெங்காயம் இது வந்து அரை கிலோ இருக்குது. அதனால் நான் வந்து அரை கிலோ வெங்காயத்தை உரித்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி 1/4 கிலோ இருக்குது. இது வந்து இங்கே வந்து எனக்கு மோஸ்ட்டாக வந்து பெங்களூர் தக்காளி தான் கிடைக்கிது. உங்களுக்கு மோர் ஆர்கானிக் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மீல் மேக்கர் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு ஒரு ஆவி வந்த உடனே அதை எடுத்து தண்ணியை வடிகட்டி வச்சுடுங்க. இப்போது எடுத்த வெங்காயம் அரை கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீட்டமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். லவங்கம் ஏலக்காய் பட்டை இது 3மே நான் சொன்ன அளவில் போட்டுக்கோங்க. பட்டை இந்த சைஸு மாதிரி 2 துண்டை எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சொன்ன மாதிரியே வந்து 1 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, 1 லெமன் இந்த சைஸில், 2 கேரட், அப்புறம் அரை கப்பு கர்டு சொன்னேன் இல்லையா தயிர் அது, பச்சை மிளகா 7 8 வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா அரை கைப்பிடி அளவு தான், அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போது இது மசாலா நான் 2மே தனியா ரெட் சில்லி 2மே சேர்த்து அரைச்சது, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ வேணுமோ அது டேஸ்ட்டுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெவி பேன், இது வந்து ஹெவி ஸ்டீலில் பேன் நான் வாங்கினது, வீட்டுக்கிட்ட தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. ஏன்னா இதோட திக்னஸ் உள்ளே சூப்பராக இருக்கிறதுனால அடி பிடிக்காது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடான உடனேயே நான் 1 கப் எண்ணெய், அதாவது 150 ml வரைக்கும் இருக்கும் இந்த எண்ணெய். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் எண்ணெய், அந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்க எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அளவு எல்லாம் சேம், ஒரே அளவு தான். எண்ணெய் வெஜிடபிள் பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா லாஸ்ட்டில் வந்து தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாடு எல்லாம் போட்டு தம்மான பிறகு நம்ம சாப்பிடும் போது தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும், எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால.
இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம லவங்க பட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. அது வெடிக்கட்டும். வெடிக்க உடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா 4 பெரட்டின உடனே வந்து எண்ணெய் யாருக்காவது ஒரு டவுட் இருந்தது, எப்படி நம்ம எண்ணெய் நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலான்னா, எண்ணெய் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு ஃபுல்லாக வதங்கினோடனே பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெய் கரெக்டாக இருக்கணும். அப்போது அந்த மாதிரி சமமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அது நிறையா இருந்தால் எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். கம்மியாக இருந்தால் வெங்காயத்துக்கே பத்தாமல் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு, கலர் மாறிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா பெரட்டிகிட்டே இருக்கணும். ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சுன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிடும்போது வாயில் அந்த முழுக்க வெங்காயம் அந்த மாதிரி வராது. வதங்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மாஷ் ஆகிடும், மசாலாவில் சேர்ந்துடும். அப்படியே இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டு எல்லாமே நல்லா சூப்பராகவே வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பீஸ் 1 கப் எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் வந்து நான் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன் வடிகட்டி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் 2 பெருசு காமிச்சேன் இல்லையா, அதனால் ஒரு உருளைக்கிழங்குல ஒரு 6 பீஸ் நான் எடுத்திருக்கேன். 6 பீஸ் போட்டிருக்கேன் பெருசாக. கேரட் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப தடிசாவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து வெந்தாலுமே அது வந்து உடஞ்சி போகாமல் முழுசாக நல்லா கரெக்டாக இருக்கும் சாப்பாடில். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டுட்டு பரட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். அதுவுமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் எப்போவுமே வந்து நம்ம போட்ட உடனே தண்ணியெல்லாம் போடக்கூடாது, எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கலாம். அப்போது வந்து வெஜிடபிள்ஸ்க்கான உப்பு வந்து நம்ம இப்போ போட்டுடலாம். ஏன்னா வந்து வெஜிடபிள் வந்து வேகும் போது நம்ம உப்பு போட்டால் அதுலேயும் வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு ஏறி இருக்கும். ஸோ வந்து நான் இதில் வெஜிடபிள் வதக்கிறப்ப 2 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக அதில் உப்பு ஏறுறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்துட்டோம். இப்போ எங்கே வெஜிடபிள் பட்டாணி சீசனு, ஸோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே எனக்கு நல்லா இருந்ததுனால நான் பட்டாணி அதெல்லாம் வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகா, அந்த கொத்தமல்லி, புதினா இருந்ததை கழுவி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் வீட்டில் வந்து மீடியம் காரம் தான் சாப்பிடுவாங்க. மீடியம் காரம் சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை நிறைய காரம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைஞ்சி வச்ச தக்காளியை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். சில பேர் வந்து தக்காளி அதிகமாக போடுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் பிடிக்காது. நல்லா வந்து தனித்தனியாக ஒரு ரைஸ் இருந்தால் அது சூப்பராக இருக்கும் எப்போவுமே. அதனால் நான் வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பேன். தக்காளி அதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தொக்கு மாதிரி ஆகிடும். பிரியாணி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிரேவி நிறையா இருக்க மாதிரி ஆகிடும். இது கரெக்டான அளவு, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மசாலா இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நிறைய ஆந்திரா சைடு இருக்கட்டும், கர்நாடகா சைடு இருக்கட்டும், அங்கெல்லாம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பிரியாணி, டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக இதில் வந்து சோயா சங்க்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணதுனால டயட்டில் இருக்கவங்க கூட தாராளமாக இன்டேக் பண்ணிக்கலாம். இது சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம எண்ணெயிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு தான் போடுறோம், கரெக்டாக போடுறோம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 1 கிளாஸ் அந்த எந்த கிளாஸில் அளவு எடுத்தீங்களோ அந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் இப்போ வச்சு ஊற்றிருக்கேன் வெஜிடபிள் வேகிறதுக்காக. அது நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து
நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ காய்கறி வேகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தனியாக ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா தண்ணி ஆட் பண்ணிடலாம். மீதி 3 கப்ஸ் 4 கப்ஸ் ரைஸ் எடுத்தோம், 4 கப்ஸ் வாட்டர் எடுக்கணும். அதில் வந்து 1 கப் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் 3 கப்ஸ். அதாவது நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்தது, வெஜிடபிள் வெந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை போட்டு சேர்த்துடலாம் அதுலேயே. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க லிட்டை. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. பார்த்தாவே தெரியும், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேஸ்டிங் சரி பார்க்கும்போது உப்பு இல்லை மசாலா அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்து நீங்கள் தம் பண்ணி பிரியாணி நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் லெவல். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி சேர்த்துடலாம். ஊற வச்ச அரிசியில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து ரொம்ப நேரம் கிளறி விடாமல் சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி எல்லாமே உடஞ்சா நல்லா இருக்காது பிரியாணி. ஸோ வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சிடலாம். அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சுண்ட ஆரம்பித்த உடனே ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போது ஃபாஸ்ட்டில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம், ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு இருக்கும். எல்லாமே வந்து தம். இது வந்து என்ன ஸ்டேஜ்னால் தம்மில் வைக்கிற ஸ்டேஜ். நான் வந்து தம்முக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அயன் பேன் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சீக்கிரத்தில் வந்து அடி பிடிக்காது இது தம்முக்கு வைக்கும்போது. ஏன்னா நம்ம சிம்மில் கொஞ்சம் நேரம் வைப்போம் இல்லையா, அதனால் இதை சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. அதனால் நான் ஒரு திக்கான பேன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேன் சூடாகிறதுக்காக ஃபாஸ்ட்டாக 5 மினிட்ஸ் வைக்கலாம். அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா யம்மியான ஹெல்த்தியான டயட்டான பிரியாணி, வெஜிடேபிள் பிரியாணி தயார். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் பண்ண இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக டயட்டான பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பெரட்டாதீங்க, உடஞ்சிரும். இந்த மாதிரி லேசாக ஒரு வாட்டி இந்த சைட்லேருந்து ஒரு வாட்டி அந்த சைட்லேருந்து ஒரு வாட்டி பெரட்டிட்டு வச்சுடுங்க. இப்போ வந்து மெயினாக உங்களுக்கு கலர், பிரியாணினாவே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிரியாணி. ஆனால் இதுவுமே நம்ம மசாலா போட்டு கலராக தான் இருக்குது. உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா நான் வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கலந்து பிரியாணியில் ஆட் பண்ணிட்டேன். நேச்சுரல் ஃப்ளேவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி